கவர்மெண்ட்டு சில மினரல்ஸ் மட்டும் கிரிட்டிக்கல் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் மினரல்ஸாக அறிவிச்சிருக்காங்க. அது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த மினரல்ஸ் வந்து கண்ட்ரியோட வளர்ச்சிக்கு உதவும் விதமாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து அந்த மினரல்ஸை வந்து கிரிட்டிக்கல் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் மினரல்ஸாக அறிவிச்சிருக்காங்க. டோட்டலாக பார்த்திங்கன்னா 30 கிரிட்டிக்கல் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் மினரல்ஸ் வந்து இருக்குது. அதை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆன்டிமோனி, பெர்லியம், பிஸ்மத், கோபால்ட், காப்பர், கேலியம், ஜெர்மானியம், கிராஃபைட், ஹாஃப்னியம், இண்டியம், லித்தியம், மாலிப்டினம், நியோபியம், நிக்கல், பிஜிஇ, பாஸ்பரஸ், பொட்டாஷ், ஆர்இஇ, ரினியம், சிலிக்கான், ஸ்ட்ரோன்சியம், டான்டலம், டெலூரியம், டின், டைட்டானியம், டங்ஸ்டன், வெனாடியம், ஜிர்கோனியம், செலினியம் அண்டு கால்சியம்.